தற்போதைய அண்மை செய்தி. பொது சிவில் சட்ட மசோதாவை நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் அறிமுகம் செய்திருக்கிறது. யுசிசி மசோதா தாக்கல் செய்த முதல் மாநிலம் உத்தரகாண்ட் என்று பெயர் பெற்றிருக்கிறது. பொது சிவில் சட்ட மசோதாவை நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் அறிமுகம் செய்திருக்கிறது. யுசிசி மசோதா தாக்கல் செய்த முதல் மாநிலம் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் புஷ்கர் சிங் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை உள்ளிட்ட விதிகளில் அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்றும் வகையில் இந்த யுசிசி மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். யுசிசி மசோதா குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் அறிமுகம் செய்திருக்கிறது. இது பற்றிய தற்போதைய தகவல்கள் என்ன யோகேஷ்? பொது சிவில் சட்டம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் அல்லது காமன் சிவில் கோட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல அழைப்பார்கள். இந்த பொது சிவில் சட்டத்தை நாட்டிலே முதல் மாநிலமாக இன்றைய தினம் உத்தரகாண்ட் மாநில அரசு, உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில ஒருமனதாக தாக்கல் செய்திருக்கிறது. இந்த பொது சிவில் சட்ட மசோதாவை அம்மாநிலத்துடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி. முன்னதாக இந்த பொது சிவில் சட்டம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொது சிவில் சட்டத்தை பொறுத்தவரையில் நாட்டுல பல்வேறு விதிமுறைகள் ஒவ்வொரு மதங்களுக்குமே இருக்கிறது. அப்படியான விதிமுறைகளை ஒரே நேர்கோட்டில் மாற்றக்கூடிய வகையில் எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை தான் பொது சிவில் சட்டம். குறிப்பாக திருமணம், விவாகரத்து, தத்தெடுத்தல், வாரிசுரிமை, ஜீவனாம்சம், இப்படி பல்வேறு அம்சங்கள்ல தனிநபர் சட்டங்கள் ஒவ்வொரு முறையிலும் நடைமுறையில இருக்கிறது. இப்படியான அனைத்து மதத்திற்குமே ஒரே மாதிரியான சட்டங்களை கொண்டு வருவதுதான் இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்று உத்தரகாண்ட் மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசு இதே கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கூடிய டெஹ்ராடூனில் அமைந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவையில மாநிலத்துடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஒருமனதாக பொது சிவில் சட்ட மசோதாவை உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமலாக்குவது தொடர்பான மசோதாவை இன்று தாக்கல் செய்தார். இந்த மசோதா குறித்து பிற்பகல் 2 மணிக்கு மேல் விவாதம் நடத்தப்படும். 2 மணி வரை மசோதா என்பது அந்த தாக்கல் செய்யப்பட்ட உடனே அவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த மசோதா என்பது இன்றைய தினம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட உடனே ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம் இந்த பல்வேறு கோஷங்களை எல்லாம் எழுப்பி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்பும் ஆதரவும் தெரிவித்தார்கள். அதே நேரத்துல காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது சிவில் சட்டத்தை இன்றைய தினம் உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில தாக்கல் செய்ததற்கு எதிராக அவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்கான காரணம் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும். இப்படியான தலையீடுகள் என்பது மதத்திற்கு உள்ளான தலையீடு, இது அரசினுடைய செயல்பாடு நல்லதல்ல என்பதை எல்லாம் விமர்சனங்களாக முன்வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இருப்பினும் கூட இன்றைய தினம் இந்த பொது சிவில் சட்ட மசோதா என்பது உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2 மணி வரைக்கும் உத்தரகாண்ட் மாநிலத்துடைய சட்டப்பேரவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில மீண்டும் பிற்பகல் 2 மணிக்கு உத்தரகாண்ட் மாநிலத்துடைய சட்டப்பேரவை கூடியதும் இந்த மசோதா குறித்தான விவாதங்கள் நடத்தப்படும் என்றும், மசோதா குறித்தான விவாதங்கள் நடைபெற்று முடிந்தவுடனே இன்றைய தினமே ஒருமனதாக குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் உத்தரகாண்ட் மாநில அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில அதற்கு ஒரு சேர ஆதரவும் ஒரு சேர எதிர்ப்பும் இருக்கக்கூடிய நிலையிலே தற்போது நாட்டிலே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலத்துடைய அரசு இந்த பொது சிவில் சட்டத்தை இன்றைய தினம் உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவையில தாக்கல் செய்திருக்கிறது. இதற்கான சிறப்பு கூட்டத்தொடர் என்பது கடந்த 4ஆம் தேதி கூடிய நிலையில கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்துடைய அமைச்சரவை பொது சிவில் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த நிலையில இன்றைய தினம் அந்த மசோதாவை மாநிலத்துடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். சூர்யா, யுசிசி மசோதா தாக்கல் செய்யப்பட்ட விவரம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்.